வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அந்த ஆட்டம் இப்போ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொன்னோம், இந்த பக்கம் காங்கிரஸ் கிட்ட 5 இருக்குது, விசிகா கிட்ட 2, அப்புறம் கம்யூனிஸ்ட் கிட்ட 4, அப்புறம் முஸ்லீம் லீக் கிட்ட அவங்ககிட்ட ஒரு 2 எல்லாம் எடுத்து நம்பரை எடுக்கலாம். ஆனால் அதை யூனியனில் இருக்கிற அண்ணன் ஒத்துக்கணுமே, அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா செமையாக ஒன்று பண்ணாங்கல்ல. இத்தனை வருஷமாக இருந்தது இந்தியா கூட்டணியை ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போனது டிஎம்கே. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இப்போ டிவிக்கே கூட சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி போயிருந்தால் பரவாயில்ல, அதோட நின்றுதான் பரவாயில்ல. இப்போ அடுத்து இந்த கூட்டணி அப்படியே கண்டினியூ ஆகும்னா, இங்கே கூட்டணி முறிஞ்சு போச்சியா டிஎம்கேவோட இருந்தது, இனிமேல் விஜய் கூட தான் கூட்டணி அடுத்து பாராளுமன்ற தேர்தலையும் அப்படின்னா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? சரி, டிஎம்கே உட்காரங்க, எதிர்கட்சியா உட்காரணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் பிஜேபி ஒத்துக்கணும்ல, ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் கிளம்பி கவர்னர் பார்த்திங்கன்னா கேரளா போயிட்டார். இது எப்போ நடந்தது? லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்ல, ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். சசிகலா மேடம் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்து சிஎம்மாக உட்காரதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஆட்கள்லாம் ரெடி பண்ணிவிட்டு, மெஜாரிட்டிலாம் நம்பர்லாம் அவங்க கையில் இருந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு ரெடியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதே போல் தான் கவர்னரை கிளம்பி வர சொல்லிட்டாங்க அந்த பக்கம். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி டோட்டலாக மாற்றினது. அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் அவங்க எடப்பாடி அவர்களை சிஎம்மாக உட்கார வச்சுட்டு போனதெல்லாம். ஸோ இந்த ஆட்டம் பிஜேபி ரசிகா அது இந்த பக்கம் காங்கிரஸ் வந்துச்சுன்னா டிவி கூடன்னு சொல்லியிருந்தோம். இப்போ கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்களா. அது இல்லாமல் ஃப்ளோரில் தான் டெஸ்ட் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதிக நம்பர் வச்சுருக்கிறது டிவிக்கே தான். அவங்கள தான் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நார்மலானது. இவங்க எந்த லெவலில் இருக்காங்க பாருங்களேன். இதில் கவர்னர் பார்த்திங்கன்னா அங்கே நார்த்தில் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்கிறாரு, இவங்க பர்சன்டேஜாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லலை அப்படின்னு. ஒரு லெட்டர் எழுதுறீங்க, அதை ஒழுங்காக எழுதணும் கூட தெரியாதா? இது கூடவா சொல்லி தருவாங்க? இதில் செங்கோட்டையன் அவர் பார்த்திங்கன்னா சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன், அவர் அங்கே இருக்கிறாரு. அவர் இருந்துமே இந்த தப்பெல்லாம் நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படின்லாம் கூட சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா புதுசாக பண்ணுறாங்க, அதான் இங்கே வச்சுருக்கிறோம்ல. இப்போ டிஎம்கே பார்த்திங்கன்னா அவங்க தப்பு பண்ணலனாலும், எங்கேயோ ஒருத்தன் கடை மட்டத்தில் ஒருத்தன் பண்ணாலும் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக அப்படியே பாஞ்சு இங்கே வருவாங்க. ஆனால் பிஜேபி பற்றி பேசும்போது பத்திரிகையாளர்களே சொல்கிறது என்ன தெரியுமா? அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க, இருக்கட்டுமே அப்படின்னு சவுக் சங்கர் சொல்லுவார்ல, உருட்டுவார்ல, அந்த மாதிரி மணி அவர் கூட சொல்லுவார். அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, அவங்க 100 வருஷமாக அதுக்காக தான் ட்ரை பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனை மதிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி உருட்டுறது. இந்த பக்கம் டிஎம்கேன்னா வேற, பிஜேபின்னா வேற மாதிரி உருட்டுவாங்கல்ல. இப்போ இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த பக்கம் காங்கிரஸ் வர்றதும் சரி, அதை யூனியனில் அண்ணன் ஏற்றுக்கணும், பிஜேபி விரும்பாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து அன்புமணி சார் அவர் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வரணும்னா அதையும் மேலே இருக்கவங்க ஒத்துக்கணும், இல்லை ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுதுன்னா அதையும் மேலே இருக்கவங்க ஒத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ அதான் காலைல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவர் சிவி சண்முகம் சின்னமோடோ அப்படின்லாம் பேசினார்ல, அவங்கள ஜெயிலில் அனுப்பும் போது அப்போல்லாம். அதுக்கப்புறம் பேசினது வேறு அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ அவர் பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவார், செங்கோட்டையன் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுவார் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இதுதான் ஏற்கனவே சொன்னோம், சிஎம் ஆகிறதுக்கே அவருக்கு வாய்ப்பு இருக்கும்போது அதை தக்க வச்சுக்க முடியல செங்கோட்டையன் அவர்களால். இப்போ விஜயை சிஎம் ஆக்கிறதுக்காக அவர் ஒட்டச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாராங்க. இப்போ அது டோட்டலாக மாறிடுச்சு. நாங்கள் அப்படியெல்லாம் ஆதரவு கொடுக்குற ஐடியா எங்களுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ அவங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கவர்னரை வச்சு. ஸோ இது இப்படி இருக்கட்டும். இன்னொன்று இன்னும் சிஎம் சேர்லேயே உட்காரல சார் விஜய் சார். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்குறோம், ஒரு 4-5 இஷ்யூ ட்விட்டரில் நிறைய பகிரப்பட்டது, எக்ஸ் தளத்தில். அதில் ஒரு எம்எல்ஏங்க, ராயபுரம் எம்எல்ஏ பெரிய வாழை வச்சுட்டு கேக்கை கட் பண்ணுறா. அப்படி குறைஞ்சபட்ச பேசிக் அறிவு இருந்தாவே இதை பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் லயோலா மணி அவர் சொல்கிறா அப்படி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்படி சொல்கிறாரு பக்கத்துலேருந்து. அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணுறாரு அவர் கேக்கை பெரிய வாலில். காசிமேடு அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு ரவுடி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டாக்கத்தியில் கேக் செலிப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க ரவுடிக்கு. அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் தலைமறை ஆகிட்டார் அந்த ரவுடி. அதுக்கப்புறம் பயங்கரமாக அந்த சர்ச்செலாம் நடக்குது.
அது பேசப்படுது. சில நாட்கள் கழிச்சு அவர் வீடியோ போடுறாரு, சுகர் பேஷண்ட் சார் நான் அப்படிங்கிற மாதிரி கை கால்லாம் நடுங்க அந்த ரவுடி வீடியோ போட்டிருப்பார். சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், அவங்க சொன்னாங்க சார், கத்தியை கொடுத்தாங்க அதனால வெட்டேன் சார் அப்படின்லாம். ஆனால் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது அப்போ. அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை இளைஞர்கள் மேலே கேஸ் போடப்பட்டது. அவங்களாம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை வச்சு ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவங்க மேலே எத்தனை பேர் மேலே கேஸ் போடப்பட்டது. நானே இதுக்கு முன்னாடி கூட ஒரு வருஷம் முன்னாடி பேசும்போது கூட பேசியிருக்கேன். இங்கே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பசங்க வீடியோ எடுக்கும்போது, டே இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா, மாட்டிப்பீங்கடா, அரெஸ்ட் பண்ணிவிடுவீங்கடா, அரெஸ்ட் பண்ணுவாங்கடா அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியுங்க. இது எவ்வளோ நியூஸாக வந்தது, எத்தனை பேர் மேலே வழக்கு பதிவுப்பட்டது, எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இந்த பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லை அந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு வெட்டக்கூடாதுன்னு. இதை இன்னொருத்தர் சொல்லணுமா? சொன்ன பிறகும் வெட்டுற அப்படின்னா என்ன அறிவுன்றது? என்ன அறிவு? குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கும் கூட தெரியுங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களுக்கும் தெரியுங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு எம்எல்ஏ பெரிய வாலில் வெட்டுற அப்படி. அப்புறம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண அலப்பறை எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் வருது. இன்னொன்று ஒரு பெண் கூட சொல்லியிருந்தாங்க முன்னாடி, மறுபடியும் டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இங்கே பெண்களுக்கு சின்ன 2 வயசு குழந்தை 5 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, நாங்கள் மருந்து ஊற்றி தான் சாகணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இன்றைக்கி பார்த்தோமா ஆர்கே நகரில் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் இல்லை, அவர் பாம்பு தினேஷ், அவர் டிவிகே வட்டச் செயலாளர், 10 வயசு குழந்தை. அந்த குழந்தைகிட்ட தப்பா மாற்றம் எல்லாம் முடிச்சு விட்ருவாங்க வந்தாங்கன்னா மொத்தமாக. இப்போ மாற்றம்னு சொல்கிற இந்த குரூப் பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஐடிவிங்கே இதை ஷேர் பண்ணுது. என்னவா டிஎம்கே ஆட்சியில் இதெல்லாம் பேச முடியாது, இப்போ நம்ம பேசுகிறோமே, நாங்களே இதை சொல்கிறோமே, இது தப்பு, ஆக்ஷன் எடுக்கணும்னு. யாரா அப்போ ஆக்ஷன் எடுக்கக்கூடாது சொன்னது? இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு யாரா சொன்னாங்களா? முட்டு கொடுத்தாங்களா? அதுக்கெல்லாம் என்ன ஒரு உருட்டு இல்லை, இன்னும் உட்காரவே இல்லை. இதை வருது இப்பயே நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்னும் என்னென்ன முட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. இதில் இங்கே ஃபஸ்ட்டு கையெழுத்து எதுக்கு போடுறேன், எதுக்கு போடுவார் அப்படின்லாம் கூட இவங்க விவாதம் வேறு. பேசிக் அறிவு இருக்கான்னு தெரில. இப்போ இவர் பொன்ராஜ் இருக்கார்ல, கலாம் சாரோட இருந்தவர், பணியாற்றியவர், அவர் ஹேட்சிங் பற்றிலாம் வர சொல்லிட்டு இருந்தார். எனக்கு இருக்கிற இன்ஜினியரிங் சிற்றறிவில் பார்த்திங்கன்னா அதை பண்ணலாம் தான், பண்ண வாய்ப்பு இருக்குது. அது என்ன டிஎம்கே ஜெயிச்சா மட்டும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு திசையில் எடுத்துகிட்டு போவாங்க, உருட்டுவாங்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா திருடுறவன் எல்லா இடத்துலையுமா திருடுவான், அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது கூட ஓரமாக வைப்போம். ஆனால் இன்னொன்று பேசுவோம் முக்கியமாக அவர் சொல்கிறதுலே. இங்கே 4 லட்சம் கோடி அப்படின்னா இவர் கொடுத்தார்ல வாக்குறுதிகள்லாம், இதெல்லாம் நிறைவேற்றினா 4 லட்சம் கோடி. கன்னியாகுமரியிலேருந்து டோட்டலாக நீங்கள் வெளியில் கூட நல்லா பிங்க் பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னா அதுவே கஷ்டம். போக்குவரத்து துறை பயங்கர நஷ்டத்தில் இருக்குது, ரொம்ப பல வருடங்களாக இருக்காது. அப்படி இருக்கும்போது அதுவே சாத்தியம் இல்லை. அதுக்கு மேலே நிறைய விமர்சனங்களை வச்சவங்க இப்போ எல்லா பஸ்லேயும் ஃப்ரீ, எங்கே வேணால் போகலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? மொத்தமாக பட்ஜெட் அவர் சொல்கிற ஒரு கணக்கு 4 லட்சம் கோடி அப்படின்னா இதுக்கு ஒரு 4 லட்சம் கோடி தேவைப்படும். 200%ங்க, இல்லை அப்படியே டோட்டலாக 100% ஒரு பட்ஜெட் இருக்குன்னா டோட்டலாக வருஷத்துக்கு அந்த 100% டபுளாக எப்படி ஆக்குவீங்க? எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க? இல்லை வருவாங்க, சமாளிச்சிடுவாங்க. இல்லை இது எப்படி ஊழல்லாம் அவங்க பண்ணாங்க, அந்த காசெல்லாம் வச்சே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய தற்குறித்தனம் தெரியுமா? அது இதே தற்குறித்தனம் வேற ஒரு முன்னாடி நடந்திருக்கு. இங்கே இதில் டிமானிட்டைசேஷன் அப்படி தான் நடந்துச்சு. இங்கே ஒட்டு மொத்தமாக 90% செல்வம் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர்கிட்ட தான் இருக்குது பணம் சொத்தெல்லாம். அவங்கள விட்டுட்டு 4000 பேரை பிடிக்கிறத விட, கருப்பணத்தை மீட்கிறத விட 100 கோடி பேர்கிட்ட இருந்து எடுத்தா அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாமானியர்கள்லாம் நிற்க வச்சு 100 பேருக்கு மேலே செத்து, இது 50 நாளில் சரியாகலாம் என்ன உயிரோட கொளுத்துங்கலாம் ஒருத்தர் சொன்னார்ல, நடந்து சரியாச்சு. அது 100 பேருக்கு மேலே செத்தாங்க ஏடிஎம் வாசல் நின்று. அந்த கணக்கே ஒரு டுபாக் ஒரு கணக்கு இல்லை, அது சரியாயிடுச்சு. எல்லாம் புதிய இந்தியா பிறந்துருச்சு அதுக்கப்புறமா. அந்த மாதிரி இருக்குல்ல இது இவங்க சொல்கிறது, மேம்போக்காக சொல்கிறது. அங்கே ஊழல் நடந்துச்சு, அந்த காசுலாம் வச்சு நாங்கள் கொடுத்துருவோம், இல்லை எங்கள் அண்ணன் சொந்த காசை போட்டுருவார். எங்கே இருக்கு அவ்வளோ காசு? 4 லட்சம் கூட எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க? இதெல்லாம் ஒருத்தர் தெளிவாக நார்த்தில் யாராவது பேசினாலும் தெளிவாக அடித்தார் பிடிஆர். அவரையும் தோக்கடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இங்கே யார் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க? 11% மேலே எடுத்து டபுள் டிஜிட்லேயே எடுத்துகிட்டு வந்தாங்க ஜிடிபியை. இப்போ ஜிடிபியை மெயின்டைன் பண்ணணும், சரி கடன் வாங்கி பண்ணுருவோம் அப்படின்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா யூனியனில் அண்ணன் ஒத்துக்கணும், அந்த அண்ணன்கள் பெரியவர்கள் ஒத்துக்கணும், அவங்க ஒத்துக்கணும், அப்புறம் ஆர்பிஐ ஒத்துக்கணும். சும்மா கடன் கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. எப்படி சாத்தியம்? ஒரு கணக்கு இருக்கணும்ல. அந்த கணக்கெல்லாம் கூட அப்புறமா இல்லை, இந்த மாதிரி நடக்க போகிற பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றது வேறு. முதல்ல சீட்டில் உட்காரதே எங்கள் பிரச்சனையாக இருக்குது.
இப்போ லாஸ்ட்டாக வீடியோ போட்டதில் நண்பர் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, திரும்ப வந்து எலெக்ஷனை வைக்க சொல்லுங்கள், பயங்கரமாக மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வருவோம் அப்படின்லாம் கம்பு சுற்றிருந்தாங்க. டேட்டா அப்படின்லாம் டேட்டா இருக்குதான், அதை நானே ஆல்ரெடி சொல்லியிருந்தேனே. இந்த மாதிரி வந்து ஆட்சி வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே கவுந்தா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணும் மக்கள்கிட்ட. என்னடா ஆளை கூட உள்ளியடா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து நிறைய சீட்டு அதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறாங்க. டேட்டா இருக்குதான், அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தோமே. அங்கே கெஜ்ரிவாலுக்கு அது நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா இன்னொன்று நடந்துச்சு இல்லை, போன வாரத்தில் 11 பேரை உடச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல அங்கே யூனியனில் இருக்கிற அண்ணன்கள் பெரியவர்கள். அவங்க அதை பண்ணுவாங்களே, ஏற்கனவே சசிகலா மேடம் விஷயத்தில் பண்ணது தானே இப்போ விஜய் சார் விஷயத்திலும் பண்ணுறாங்க. கேரளாவுக்கு அனுப்பிட்டாங்கல்ல அவரை, கவர்னரை, அவங்கள அங்கே வச்சே கேம் ஆடுவாங்கல்ல. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தும் இப்போ திரும்ப வந்து சரி இன்னொன்று சொல்லலாம், ஒரு டேட்டா, இப்படி ஒரு டேட்டா இருக்குது. ஒரு 2 முறை நடந்ததாக வந்து நானும் பத்திரிகையாளர் சீனியர் மோஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ் பேசுகிறத வந்து கேட்டேன். நடந்திருக்கு, ஓகே. ஆனால் கன்ஃபார்மாக அதுதான் நடக்கும்னு சொல்ல முடியுமா? அப்போ அவ்வளோ தெரியும் அப்படின்னா அப்போ வந்து ஓகே ரீஎலெக்ஷன் நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போயிட்டு மற்றவங்ககிட்ட போய் கேட்கணும்? இந்த கேம்லாம் ஃபேஸ் பண்ண சொல்லுங்களேன். கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவான்னு சொல்ல முடியுமா? ஜெயிக்கலாம், ஜெயிக்காமையும் போகலாம், அதுக்கும் டேட்டா இருக்குது. இப்போ நம்ம வீடியோவே போடல இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை. நம்ம கவுண்டிங் டே அன்றைக்கி தான் போட்டேன். அப்போ கூட முதல்ல சொன்னது அந்த குப்தா அவர் மட்டும் தான் வந்து சோலாவாக சொல்லியிருந்தார், அப்படி இப்போ இவ்வளோ சீட் கிடைக்கும், லீட் எடுப்பார் டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னா ஏற்கனவே வந்து தப்பாக சொல்லிட்டு அழுதவர் பிஜேபி விஷயத்தில் லாஸ்ட் எலெக்ஷனில். அப்படி அழுதவர் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப தனியாக ஒன்று சொல்கிறார். மற்றவங்க எல்லாம் வந்து வேற ஒரு கணிப்பை சொன்னால், ஒரு 2 பேர் மட்டும் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாக சொன்னால், ஒரே ஒருத்தர் மட்டும் டிவிகேக்கு சப்போர்ட்டாக சொல்கிறாரு. ஆனால் அது கூட நடக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரை நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி காலில் போட்டு முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது எதை வச்சு சொன்னோம்? சும்மா போகிற போக்கில் நமக்கு பிடிக்காது அப்படின்னு, அப்படிலாம் கிடையாது. அதை சொன்னது வந்து அதுவும் டேட்டா தான். ஸோ டேட்டா அடிப்படையில் தான் சொல்லியிருந்தோம். இது ஏற்கனவே வந்து தப்பாக சொல்லியிருக்கிற அப்படி. இப்போ இதுவும் தப்பாக சொல்லலாம், மற்றவர்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க கருத்து கணிப்புகள், அதில் கொஞ்சமாவது பக்கத்தில் வரணும், டோட்டலாக எப்படி அப்சைட் டவுன் ஆகும் அப்படின்னு. ஆனால் ஆச்சு, நடந்துச்சு. இதில் தான் பொன்ராய் சார் சொல்கிறது ஒருவேளை நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்குது. பட் இப்போ அதை பற்றி பேசவும் வேணாம்னு வச்சிங்களேன். ஹேச்சிங்கு, இந்த மெஷினை வச்சு கேம் விளையாட்டாங்க அப்படின்லாம் கூட சரி வேணாம் இப்போ அதெல்லாம். ஆனால் இங்கே இவர் வந்து டிவிக்கு அண்ணன் வந்து சேரில் உட்காரணுன்னா அதை மேலே இருக்கவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இங்கே ஒன்றும் மெஜாரிட்டியாலாம் தூக்கி கொடுத்துடல மொத்தமாகலாம். இதில் நம்ம இங்கே வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் தீவிரமாக திமுகவை எதிர்த்துட்டு இருந்தவர், அவர் கொல்லிக்கு அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார். அப்போ பயங்கரமாக பேசுவார், திமுக எதிர்த்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ நாங்கள் வேறு ஆப்ஷன் ஆல்டர்னேட் காட்டுங்க சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து அதெல்லாம் இல்லை, ஆனால் வந்து எப்படி இருந்தாலும் திமுக தாங்க ஜெயிக்க போகுது, ஆனாலும் நான் எதிர்ப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக எதிர்த்து இருந்தார். எப்படி இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவர்கள் பல பேர், மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எப்போவுமே இருக்காங்க. அந்த கூட்டம் எல்லா டைம்லையும் இருந்துருக்குறாங்க. அவங்க தானே விஜயகாந்த் சாருக்கு 10% போட்டுவோங்க. ஸோ அவங்க தான் மற்றவங்கெல்லாம் வரும்போது ஈவன் சீமான் சாருக்கு 8% இருந்தது. அது வேற ஒரு காமெடின்னு வச்சுங்களேன். அதில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பினது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறவங்க வேற, பட் சீமான் அவருக்கு ஓட்டு போடுறவங்க பார்த்தீங்கன்னா கொள்கை ரீதியால் ஈர்க்கப்பட்டவங்க அவங்க அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. இப்போ எங்கே போனாங்க? 4% கீழே போயிடுச்சு இல்லை, காலி இல்லை அது. ஸோ இப்போது எப்போவுமே மாற்றமே நினைக்கிற ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம், விஜய் சாரை பிடிச்சவங்க, இவங்களோட சேர்த்து இன்னும் நிறைய பேர் ஓட்டு போட்டவங்க. எப்படின்னு திமுக தான் ஜெயிக்க போகுது, இவர் வட்டமே ஒரு 20 சீட்டு 30 சீட்டு வட்டமேன்னு ஓட்டு போட்டவங்களும் கணிசமாக இருக்காங்க. அதில் இப்போ திரும்பி அவங்கெல்லாம் போட்டுருவாங்களா டிவிகேக்கு? கன்ஃபார்மாக இவர் தான் ஜெயிப்பார்னு சொல்லிட முடியுமா? அது மாறலாம்ல, மாறக்கூடும்ல. இன்னொன்று இந்த கொள்கைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசுகிறதெல்லாம் கொள்கையெல்லாம் தேவையில்லைங்க, நல்லது செய்கிறதாங்க கொள்கை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இவங்களாம் பார்க்கும்போதெல்லாம் வந்து இப்போ வேறு கமெண்ட் எதிர்த்து கமெண்ட் போகிறவங்களாம் பார்க்கும்போது இதெல்லாம் நாங்கள் 10 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டோங்க ராஜா. அப்பயே நாங்கள்லாம் கேட்டோம், என்ன சும்மா கொள்கை வெறுப்பானவங்க முதல்ல. அப்போ விஜயகாந்த் சார் வரும்போது என்ன சும்மா கொள்கைன்றாங்க, என்னத்துக்கு கொள்கை, நல்லது செய்து தான் அரசியல், அதை செய்வார் அவர் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தோம். ஆனால் கொள்கைங்கிறது தேவை இங்கே. ஏன் தெரியுமா தேவை? இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க, இப்போ இவர் சிஎம்மாக உட்காருவாரா இல்லையா, எப்படி நம்பர்ஸ் எங்கேருந்து எடுப்பாங்க, இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு பிஜேபி அலோவ் பண்ணுமான்ற பிரச்சனை இருக்குது. இது போயிட்டு இருக்கும்போதே நடுவில் ஸ்க்ரோல் ஓடுது, மும்மொழி கொள்கை கல்வி அவங்க திணிக்க பார்க்குறாங்கல்ல, அதை அக்செப்ட் பண்ணுங்கள், சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்புகிறாங்க அங்கே யூனியன்லேருந்து. இப்போ டிஎம்கே நிச்சயமாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காது. அது கொள்கை பிடிப்பான கட்சி. அது கொள்கை ஏன் தெரியுமா தேவைன்னு சொல்கிறோம்?
அப்போ முன்னாடி வந்து அவ்வளோ யோசிக்காமல் அறிவில்லா டைமில் நானும் தான் அதான் சொல்லிட்டு இருந்தேன் கொள்கையெல்லாம் தேவையில்லைன்னு. ஆனால் எப்போ தெரியுமா அது தேவைன்னு தோணுது? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது இவங்க இந்த பக்கம் நிற்பாங்களா அந்த பக்கம் நிற்பாங்களா அப்படின்னு தெரியணும்னா அவங்க கொள்கை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஷோராக சொல்லலாம், இவங்க நிச்சயமாக இதை ஆதரிக்க மாட்டாங்க, நிச்சயமாக இவங்க இதை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் அந்த கொள்கை தேவை. கொள்கைங்கிறது ஸ்டாண்டு. உடனே வந்துடுவாங்க பிஜேபி கூட கூட்டணி வைக்கலையா அப்படின்னு. அங்கே தான் வருது. அங்கேயும் கொள்கை இருந்ததுனால தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, பண்ணனா வாபஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிவாளம் போட்டாங்கல்ல அது. ஸோ எது நடந்தாலும் டேட்டாவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டணி வச்சாங்களே அப்போ நடந்துச்சேன்னு சொல்லிட்டு ஒரு விதிவிலக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விதியாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்கல்ல, கடிவாளத்தை போட்டாங்கல்ல, அது கூட்டணி வச்சாலும் அந்த பேசிக் எதுலேருந்து வருது? அது கொள்கையை அனௌன்ஸ் பண்ணி கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட தான் வரும் அது. இவர் கொள்கையும் சொல்ல மாட்டார். கவினுக்கு ஆணவ படுகொலையில் அதில் எந்த ஸ்டாண்டும் கிடையாது, திருப்பரங்குன்ற இஷ்யூவில் எந்த ஸ்டாண்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் ஜெயிச்சவங்க ஹிந்தியில் பேசி பைட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஹிந்தி பேசக்கூடாதுன்னு இல்லை, எங்கள் மும்மொழி கொள்கையை திணிக்கணும்னு சொல்லிட்டு நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்கள் இது எங்கள் கொள்கையில் ரீதியாக இது வந்து தப்பாக இருக்குது, நாங்கள் எதிர்ப்போம், எங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருந்தால் அதை நாங்கள் சமாளிச்சுக்கிற நிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளித்தாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டில். ஆனால் இவர் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது. டபுள் பட்ஜெட் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க? முதல்ல எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க? ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் டைம் கொடுத்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா நீங்கள்? அதுவே எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ வந்து இதில் சைன் பண்ணிவிட்டு அங்கே நிதி தரல அதனால் சைன் பண்ணிட்டுன்னு சொல்லுவாரா? இவர் சைனே பண்ண மாட்டார் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா யாராவது? சொல்ல முடியாதுல்ல. டீலிமிட்டேஷன் எலெக்ஷன் டைமில் அவ்வளோ தீவிரமாக இறங்கி போராடினாங்கல்ல, அந்த மாதிரி இவர் இறங்கி போராடினாரா? ஒரு அறிக்கையை மட்டும் ஒன்று விட்டார், அதையும் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் இருந்துச்சு. அதுலேயும் தவறு இருந்தது. அதோட ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், இது எப்படியெல்லாம் சுற்றி விடுவாங்க. இப்போ கூடங்க ஆளுநர் வந்து நியாயமாக கூப்பிட்டுருக்கணுங்க, கரெக்டாக அதானே வந்து சட்டம் சொல்லுது. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா, நம்ம ஏற்கனவே இந்த காவேரி பிரச்சனையில் இஷ்யூவில் வந்து ஒரு தீர்ப்பு வந்தது இல்லை, அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேர்டை பிடிச்சி வச்சுட்டு என்ன விவாதம்லாம் பண்ணி திருப்பி போட்டாங்க அதெல்லாம். ஸோ இவங்க சுற்றி விட்டே இருப்பாங்க. எங்கே அதிகமாக நம்பர் வச்சுருக்குது டிவிக்கு, அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து பதவியேற்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பெரும்பான்மையை நிரூபிங்க ஃப்ளோரில் அப்படின்னு சொல்லணும். இதுதான் சட்டம் சொல்லுது, சொல்லியிருக்கணும். இவங்களும் வந்து லெட்டரை கொடுத்தாங்க, நேரில் போய் சந்தித்தாங்க. ஆனால் அவர் ஏன் பெரும்பான்மையை காட்டுன்னு சொல்கிறாரு? காட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அதை வந்து ஆளுநர் மாளிகையில் காட்ட போகிறாங்க, சட்டமன்றத்தில் தானே காட்டணும். அதை அங்கே காட்டுவாங்க, எப்போ காட்டணுமோ அப்போ காட்ட போகிறாங்க. இதுதான் டைம், இதுக்குள்ளே காட்டுங்க அப்படின்னா காட்ட போகிறாங்க. ஆனால் ஏன் இங்கேயே கேட்குறாரு? உடனே என்ன தெரியுமா, இது எப்படி தெரியுமா உருட்டுவாங்க அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறவங்க? சட்டத்தில் பேப்பரில் இருக்குங்க, ஆக்சுவலி உண்மையாக பேப்பரில் இருக்குது. ஆனால் பேப்பரில் இருக்கிறதெல்லாம் இங்கே நடக்குமா, நடைமுறைப்படுத்துகிறாங்களா? அதுக்கு வேறு மாதிரி உருட்டுவாங்கல்ல. அது ஃபுல்லாக வந்து அவர் முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ ஒரு பர்சனல் விஷயம் மாதிரி சொல்லிடுறாங்கல்ல. அது ஃபுல்லாக அவருடைய பவருங்க. அது அவர் எப்போ வேணால் எப்படி வேணால், அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவர் வந்து பதவியேற்பெல்லாம் பண்ணி வைக்க தேவையில்லைங்க, அலோ பண்ண தேவையில்லைங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்கல்ல. இல்லைங்க, அவங்க தான் ஹையஸ்ட் மெஜாரிட்டி, அவங்கள கூப்பிட்டுருக்கணுமே, வாய்ப்பு கொடுத்துருக்கணுமே அப்படின்னா ஆமாம் இருக்குது. ஆனால் வந்து அவருடைய பவர்னு இருக்குல்ல, அவர் பவர்னா அப்போ அவர் என்ன வேணால் டிசைட் பண்ணலாம்லன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி சுற்றி விடுவாங்க. இது நான் புதுசாக இது எத்தனை இடத்துல ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதானே நடக்குது இங்கே. இதில் காமெடி என்னன்னா, ஆக்சுவலி இவங்க காலையிலேயே நேற்று ஏதோ ஒரு ட்வீட்லாம் கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் காலையில் தான் அதை பற்றி எனக்கு நியூஸ் நான் பார்த்தேன். இங்கே வந்து டிவி கேட்க முழுசாக வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சார்பாக ட்வீட் வந்தால் பார்த்தேன். அது வந்து அவங்க காலையில் வந்து சப்போர்ட் பண்ணலாம், சரி கொஞ்ச நாள் விடுவோம், எப்போ வந்து இறக்கணுமா இப்போ இறக்கிப்போம் அப்படின்னு தான் அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா அவங்க செம்ம காண்டாயிருப்பாங்க, ஆயிருப்பாங்கன்னு அதான் தெரியுது அப்பட்டமாக. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாங்க. காங்கிரஸ் பிஜேபி ஆகாது, காங்கிரஸை ஓச்சி கட்டணும்னு இவங்க நினைக்கிறாங்க பிஜேபி. இப்போ வந்து டிவிகே கூட வந்து இவர் இங்கே காங்கிரஸ் போயிட்டு அமைச்சரவையில் பங்கேற்கும், அதிகாரத்தில் பங்கேற்கும்னா அதை அப்படியே போகிற போக்கில் விட்டுருவாங்களா? விட மாட்டாங்கல்ல. இதை தான் நம்ம சொன்னோம் முன்னாடியே. ஸோ நிறைய சவால்கள், ஏகப்பட்ட சவால்கள் இருக்குது. இதில் இன்னொன்று புரியல உங்களுக்கு. இதில் இன்னொன்று வேறு லயலமணி எப்பயோ சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் சேர்ந்து விஜய் எதிர்ப்பாங்கன்னு. அவ்வளோலாம் ஒர்த்து இல்லைப்பா. அது வந்து டிஎம்கே எல்லாம் அதை பண்ணாது. அதான் ஆரம்பத்துலேயே முதலே சொல்லிட்டாரு அவர், அங்கே வந்து நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க கொள்கை என்ன, இங்கே பிஜேபியோட கூட்டு சேர்ந்து இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள், ஏடிஎம்கே இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த பக்கம் பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க அவங்க.
ஆனால் வந்து இப்படியும் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அது நடக்க வாய்ப்பில்லை ராஜா. இதுக்கு தான் அந்த கொள்கையை சொல்லுங்கள், கொள்கையில் எவ்வளோ பிடிப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பக்கம் ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகே 2 பேரும் வந்து ஒன்றா சேரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே அது வந்து ஸ்ட்ராங் கிடையாது, கொள்கையோடு இருக்கிறது. அதனால சும்மா ஒரு முறை பிஜேபியோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே சொல்லிட்டுருக்கூடாது. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்துச்சு, அதோட சேர்த்து தான் அதை பார்க்கணும். அது தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வெறுப்பு அவ்வளோ சிலருக்கு, தனிப்பட்ட வெறுப்பு. என்ன வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில. இங்கே வந்து இப்போவும் சொல்கிறோம், அவங்க விரும்பணும், மேலே இருக்கவங்க விரும்பணும் ராஜா. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல். இதனால தான் மாநில சுயாட்சின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனால தான் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. சும்மா என்ன பிஜேபி உள்ளே வந்துடும்ன்றீங்க, சும்மா வந்துடும்ன்றீங்க அப்படின்லாம். இது பாசிசம்னா இது என்ன பாயாசமா அப்படின்லாம் வந்து கலாச்சிட்டு இருந்தாங்கல்ல. பாசிசத்தை இப்போ தான் நேரில் பார்க்க போகிறீங்க. முதல்ல ஆரம்பிச்சிருச்சுல, ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ தெரியும் எது பாயாசம் எது பாசிசம் அப்படின்னு. பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாசிசம் உங்களை வச்சு செய்து போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்க தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃபிலிம் வந்து எது சென்சார் போர்டு இஷ்யூவில் ஒன்று வருது அப்படின்னா நேரடியாக யார் அதை பண்ணுறாங்க, யார் கண்ட்ரோலில்? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் இருக்குது. அந்த பேசிக் கூட புரியாமல் சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்து திட்டு இருக்குது, ஸ்டேட்டை திட்டிகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரிலாம் திட்டிகிட்டு இருந்தீங்களே இப்போவா? அப்போ பேரை கூட சொல்ல பாருங்க கடைசி வரையும் அவர் யார் இதை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தரை பார்த்து திட்டிகிட்டு இருக்குது. இப்போ பொறுப்புக்கு வந்துட்டிங்கள, இப்போ டிஎம்கே பொறுப்பு இல்லை, அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் இறங்கி அடிப்பாங்க. எதிர்கட்சியாக டிஎம்கே அளவில் பார்த்தீங்கன்னா யாருமே பர்ஃபார்ம் பண்ணது கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து முன்னாடி அதிகாரத்தில் இருக்கும்போது தான் டிஃபென்ஸ் மோடில் விளையாடுறதெல்லாம். இப்போ இறங்கி அடிப்பாங்க அந்த பக்கம். செயலாக வாக்குறுதிகள் நிறைவேற்றலை, இல்லை தப்பாக அந்த பக்கம் போயிட்டு நிற்கிறீங்க தப்பான சைட்லன்னா இறங்கி அடிக்க போகிறாங்க அந்த பக்கம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாசிசம். அந்த பாயாசத்தை வந்து குடிங்க ஃப்ரெண்ட், பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல போது அந்த பாயாசத்தை சாப்பிடுங்க. எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் நிறைய காமெடிகள்லாம் வர அடுத்தடுத்து நடக்க போகுது, பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. திரும்பவும் சொல்லணுன்னா மேலே இருக்கிற முடிவு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் பாசிசத்தை பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.